நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபியான காலவேளையில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய தூதன் ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போ என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த ஆகாருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவருடைய நாச்சியாராக இருக்கிற சாரா கொஞ்சம் துன்பப்படுத்தின உடனே நம்ம அங்கே இருந்து வாழ முடியல, இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, அந்த இடத்த விட்டு ஓடி போக ஆரம்பித்தா. இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைங்களும் இதே நிலையில தான் நம்மளும் வாழ்ந்துட்டு வரோம். நாட்கள் கடந்து போகிறது, ஆண்டுகள் கடந்து போகிறது, ஆனால் நம்முடைய நிலைமை மாத்திரம் மாறாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம், பிரச்சனை வந்த உடனே அந்த இடத்த விட்டு ஓடிட்டா, அந்த இடத்த விட்டு தப்பு விட்டா, அந்த இடத்துலேருந்து தூரம் போயிட்டா நமக்கு பிரச்சனை மாறிடும். நம்ம இப்படி தான் யோசிக்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை நம்மளை விரட்டி கொண்டே இருக்கும். எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கட்டாயமாக என்ன வருங்க, ஒரு நெருக்கடி வரும். நீங்கள் சங்கீதம் 119:71 வாசித்து பாருங்கள். அங்கே தேவ மனுஷனாகிய தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். தாவீது சொல்லும்போது சொல்கிறார், பிரச்சனை வந்தது நல்லது. அது மட்டுமல்ல, நீங்கள் அதே 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், உங்களுடைய வேதம் மாத்திரம் இல்லைன்னா நான் துக்கத்திலேயே முழுகி போயிருப்பேன். ஆண்டவர் இல்லைன்னா, ஆண்டவர் நம்மோடு பேசலைன்னா நம்ம நிலைமை மிக மோசமாக மாறிடும். ஆகையாலே நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சூழ்நிலைகளை கண்டு ஓடக்கூடாது, நம்ம தைரியமாக நிற்கணும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தானியேலின் புத்தகம் நீங்கள் தேவ மகிமைக்காக 3ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 2 மடங்கு இருந்த அக்கினி அது 7 மடங்கு மாறினது. பயந்து ஓடலைங்க, அவங்க அதே இடத்துல நின்னாங்க. சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, நம்ம என்ன பண்ணணுங்க, தேவ சமூகத்தில் விசுவாசிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் தேவ மகிமைக்காக 1 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபம், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவ மனுஷனாகிய பவுல் மிகவும் அழகாக தெளிவாக சொல்லுகிறார். என்னோடு கூட அன்பான உள்ள 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்ன பண்ண சொல்லுகிறது தேவ வசனம், விசுவாசத்தில் என்னங்க, நிலைத்திருங்க. தேவ பிள்ளைங்க என்ன பண்ணணுமா, நிலைத்திருக்கணும். நம்ம ஓடக்கூடாது. நீ ஓடின அப்படின்னு சொன்னால் பிசாசுனை விரட்டி கொண்டே வருவான். நம்ம ஓடக்கூடாது, நம்மை கண்டு பிரச்சனை ஓடணும். ஆகையால் தான் தேவ மனுஷனாகிய தாவீது, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் 114ஆம் சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, செங்கடலை பார்த்து, செங்கடலே ஏன்பா நீ ஓடுன அப்படின்னு சொல்லி அவர் 114ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். செங்கடல் உன்னை கண்டு ஓடினது என்று நம்ம பாட்டு பாடுறோம். ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக அமையும் போது நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக ஆரம்பிக்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கிருபியான வேளையில் தேவ சமூகத்தில் நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அப்போ பெரியவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஏங்க ஓடணும்? நம்ம ஓடக்கூடாது. நீங்கள் ஓடினீங்கன்னா கண்டிப்பாக விரட்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நீங்கள் தேவ மகிமைக்காக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24-25 வசனம் வாசித்து பாருங்கள். கோலியாத்தை கண்ட உடனே இஸ்ரவேல் சேனை மொத்தம் ஓட ஆரம்பித்தது. ஆனால் 44-45 வாசித்து பாருங்கள். தேவ மனுஷனாகிய தாவீது சொல்கிறாரு, தேவன் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார்,
அவரே தேவன், வேறு தேவன் இல்லைன்னு நிரூபிப்பார். இதாங்க தேவ பிள்ளைகளுடைய என்னங்க வைராகியம், உறுதி, சவால். நம்ம ஓடக்கூடாது, கர்த்தர் வைத்த இடத்துல இருக்கணும். நீங்கள் தேவன் வைத்த இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவனுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியுங்க, வளர முடியும், எழும்ப முடியும், பிரகாசிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு செடியை நீங்கள் பிடுங்கி பல இடத்துல நட்டுக்கொண்டே போங்க, என்ன நடக்கும்? வேர் செத்து போகும், மரம் பற்று போகும். அதே போல தான் இன்றைக்கி எத்தனையோ விசுவாசிங்க சபை விட்டு சபை மாறிட்டே இருப்பாங்க. மாறிடுறதுனால பிரச்சனை மாறாது. ஊழியக்காரனை மாற்றலாம், சபையை மாற்றலாம், ஜனங்களை மாற்றலாம். பிரச்சனை மாற்ற முடியுமா? முடியாது. வரும். ஆனால் ஒன்று, நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது அது ஓடி போகும். ஏன்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம் சொல்லுது, தேவனுக்கு சமீபமாக வாங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவங்கள விட்டு ஓடுவான். நீங்கள் ஓட மாட்டீங்க, அவன் ஓடுவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளணும். எதிர்க்கிற தேவ ஜனமாக மாறுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, பயப்படாதே, சும்மா தரித்து நில் என்று யோசிபாத்துக்கு சொன்னீரே, அதே தேவன் இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களை தொட்டு அவருடைய சிறையிருப்பை மாற்றி, அவருடைய கட்டுகளை உடைத்து, அவருடைய நுகங்களை முறித்து, அவருடைய பலவீனங்களை மாற்றி, தோல்விகளை ஜெயமாய் மாற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதியும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதியும், அவருடைய பொருளாதார ஆசீர்வதியும், அவருடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்பட நன்மை குறைபடாதபடி வழி நடத்தி அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துங்க. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. அவருடைய ஆணிப்பா இந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையான வேளையில் இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிறேன். நீங்கள் இதுதான் முதல் முறையாக நான் கேட்டுட்ருக்கிறையா, எனக்கு தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேவ சமூகத்தில் அன்பானே செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் SMS வழியாகவோ, அது மட்டுமல்ல வாட்ஸ்அப் வழியாகவோ, தொலைபேசியின் வழியாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அன்பு விசுவாசிங்க, உங்கள் கான்டாக்டில் குரூப்பில் இருக்கிற மக்களோடு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.